அந்த கல்யாணியா அது எழுதின விதமும் சரி, அந்த நீங்க அந்த செல்லம்மாவை நீங்க வந்து எழுதினும் சரி, எங்கிருந்துண்ணா அது வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு நிறைய அப்பாக்கள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நமக்கு அப்பாக்கள் இருக்கு, நம்மளும் அப்பாவா இருக்கும். பட் அந்த கேரக்டர் அப்படி எழுதுறதுக்கான காரணம் அந்த அந்த குழந்தையினுடைய கதாபாத்திரத்திலிருந்து தான். ஏன்னா வந்து ஒரு அவளை ஸ்கூல் வந்து ஒரு ஸ்லோ லேர்னர்னு சொல்லுது. அவருக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கு, WM வரல, படிப்பு வரல, வயதுக்கேற்ற ஒரு குரோத் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமூகம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த அப்பா அம்மாவும் ரொம்ப அந்த ஒன்றும் பயப்படுவாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைய பாதுகாப்பாங்க. பாதுகாப்புறப்ப அந்த அப்பா இன்னுமே கனிவான ஒருத்தரா மாதிரி ஊரே நம்ம பொண்ணு வந்து டெய்லி ஹியூமிலியேஷன் பண்ணிட்டு, இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூலில் படிக்க போகிறா அப்படிங்கிறது ஓகே. ஸ்கூலில் போய் டெய்லி ஒரு குழந்தை அவமானப்பட்டு வருதுன்னு தெரிஞ்சா அந்த அப்பா அந்த குழந்தை எப்படி நடத்துவார்? அதுதான் கல்யாணம் இல்லையா? நம்ம வேலை பார்க்க போகிற இடத்துல அவமானப்படுறது வேற, நம்ம குழந்தைங்க படிக்க போகிறாங்க, விளையாட போகிறாங்க, அங்கே அவங்களுடைய ஏதோ ஒரு இன்னபிலிட்டினாலேயோ, ஏதோ உடல் அமைப்பினாலேயோ, இல்லை மன வளர்ச்சினாலேயோ அவங்க வந்து அவமானப்படுத்தப்படுறாங்கன்னு ஒரு பெற்றோருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பெற்றோர்கள் எப்படி நடந்துக்குவாங்கிறது தான் கல்யாணி. அப்படிதான் கல்யாணியுடைய கதாபாத்திரம் வந்து உருவாகுது. அதான் நான் எப்போதுமே கதாபாத்திரத்தை ரியல் லைஃப்லேருந்து சாயல்கள் எடுக்கலாம். இப்போ எனக்கு இவர் பார்த்தா இவர் போட்டிருக்க கை எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு, இவர் இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நம்மளோட கால்களே வெவ்வேறு மாதிரி தான் வச்சிருக்கோம், கை வேற மாதிரி வச்சிருக்கோம். இது அப்சர்வேஷன் இல்லையா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அது பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனா அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கதையினுடைய கான்ஃப்ளிக்ட்ல இருந்து தான் அந்த அப்பா எப்படிப்பட்டவரா ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னா நடிப்பு வரைக்கும் இவர் மெலோட்ராமாட்டிக்கா நடிச்சிட்டாரு இது அப்படி சொல்லவே முடியாது. அந்த கான்ஃப்ளிக்ட் தான் அவர் நடிக்க முடியுமே தவிர சம்பவம், ஏன்னா சினிமா ரியலிஸ்டிக் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம ரியலிஸ்டிக் மாதிரி நம்ம நடிக்கிற பாவனை தான் செய்யணும். இப்போ தங்கமீன்ல அந்த குழந்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிப்பேன். ஏன்னா அவளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா, நம்மள எல்லாம் இப்படி சொல்றாங்க. அப்போ தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு அவள் கொஞ்சம் ஓவர் டூ தான் பண்ணுவாள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுவா, சொல்லி முட்டாளாவா இல்லையா? அப்படிதான் இருக்க முடியும். அப்படிதான் அப்ப அந்த நடிப்பு அப்படிதான் இருக்கும்.